ரேஷன் கடை வைத்திருந்தும் திறக்காம அரிசிக்கு பதிலாக பணம் கொடுத்து புதுச்சேரி மக்களை மத்திய அரசு கேவலப்படுத்துதுன்னு சொல்லிட்டு எம்பி சொல்லியிருக்காங்க. என்னங்க இது? அதாவது வரிசையில நிக்க வச்சு, இப்ப நானே இங்க வெள்ள நிவாரணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு எத்தனை பேருக்கு சேர்ந்தது, எத்தனை பேருக்கு சேரல, எப்படி அவங்கள வரிசையில நிக்க வச்சு அந்த கஷ்டத்துலயே அவங்கள வரிசையில நிக்க வைக்கணுமா? நாம கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால வரிசையில நிக்கும் போது அவர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு சில பேர் காயப்படும் கூட அது மாதிரி நேரம் இருந்தது. இதுதான் ஆக்சுவலா இதுதான் அவர்களை மரியாதையாக நடத்துவது என்பது. வரிசையாக நிக்க வச்சு அவங்களுக்கு கொடுக்கறத விட அவங்க வங்கி கணக்குல செலுத்தி அவங்கள நிக்க வைக்காமல் கொடுப்ப வைக்கிறது தான். இதுதான் இன்னும் சொல்ல போனா அவர்களை மிகுந்த அன்புடன் நடத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல போனா அப்படி எம்பி அண்ணன் வைத்தியலிங்கம் சொன்னாரா? சரி, அப்பனா அவர் இப்ப கர்நாடகால உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க, தெலுங்கானால உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க? அண்ணன் வைத்தியலிங்கம் இதை சொன்னாருன்னா பரவாயில்ல. எனக்கு தெலுங்கானால எப்படி கொடுக்குறாங்க, கர்நாடகால எப்படி கொடுக்குறாங்க? வங்கியில தான் செலுத்துறாங்க. அப்போ அவங்க ஆட்சி செய்யற இடத்துல வங்கியில செலுத்துனா அது மரியாதை, புதுச்சேரியில கொடுத்தா அது அவமரியாதை. இது என்னங்க இது? மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏதோ சொல்லணுமே சொல்லக்கூடாதுன்றது எனக்கு கருத்து. முதலமைச்சர் ஆளுநர் தலையிட்டு அவங்க உடனடியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த டோஸ் போதும்னு நினைக்கிறேன். புது வருஷமா ரொம்ப ஓவர் டோஸ் வேணாம், அப்புறம் வருங்காலத்துல செய்துக்கலாம், சொல்லிக்கலாம். முதல்ல எல்லாரும் மகிழ்ச்சியா ஒருத்தர் குற்றம் சாட்டாம, ஒருத்தர் நிந்திக்காம, ஒருத்தர் குறை சொல்லாம நிறைவா இருப்போம் நம்ம இன்னைக்கு. அதனாலதான் நான் ரொம்ப மிதமா கொடுக்கணும், வாழ்த்தோட நிறுத்தணும்னு நினைச்சேன். நீங்க தம்பிங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். சரியா? அதனால ஆக்குதல்கள் எல்லாம் பின்னால வச்சுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப மிதமா இருப்போம் நம்ம, முதல் நாள்னால. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. தேங்க்யூ. அது நான் என்னன்னு டிஜிபி கிட்ட கேக்குறேன், கூப்பிட்டு கேக்குறேன். இல்ல அது தவறு. இன்னொன்னு எனக்கு என்னோட உள்ள உணர்வு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ஒண்ணு கொண்டாடுறாங்களா, அதுல எனக்கு ஒப்புதல் கிடையாது. அது என்ன பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் நான் ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா நான் போன வாட்டி அதை தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன். அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொண்டாட்டங்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு வரைமுறை வர வேண்டும் என்பது எனது எண்ணம். நான் காவல்துறை அதிகாரிகள்கிட்டையும் அரசாங்கத்திட்டையும் நான் அதை பத்தி பேசுறேன். இல்ல, அது பாதுகாப்பாக இருக்கணும். கொண்டாட்டங்கள் திண்டாட்டங்களா மாறிடக்கூடாது. கொண்டாட்டங்கள் அளவு மீறி போயிடக்கூடாது என்பதுல நாம எல்லாருமே கவனமா இருக்கணும். வருங்காலத்துல இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பார்த்து என்னன்னு இல்ல, அபாயகரமான சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும். நான் இது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் டிஜிபி கிட்ட சொன்னேன். அங்க கொஞ்சம் பாதுகாப்பை அதிகரிங்கன்னு சொல்லி பாதுகாப்பு அதிகரிக்க சொல்லலாம். தெலுங்கானா முதலமைச்சர் கடந்த முதலமைச்சர் மோதல் போக்கை கடைபிடிச்சிருந்தாரு. இப்போ முதலமைச்சர் நெருக்கமான இல்ல, அதாவது அந்த முதலமைச்சர் ஒரு கான்ஸ்டிடியூஷனை சரியா அவரு மதிக்கலன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப புது அரசாங்கம் வந்திருக்கிறது. நேற்று கூட முதலமைச்சர் என்னை பார்த்தார், வாழ்த்துக்கள் சொன்னார். நான் எல்லா இடத்திலுமே நான் சொல்றது, ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சரியான புரிந்துணர்வு இருக்க வேண்டும், நட்புணர்வு இருக்க வேண்டும். இது மக்களுக்கு பலன் தரும் என்பதை நான் பல நாட்கள் சொல்லி வருகிறேன். மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சொல்வதற்கு முன்னாலேயே தமிழகத்தை பற்றி சொல்லும் பொழுது முதலமைச்சரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னா, இன்னைக்கு எனது கருத்து அதுதான். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், முதலமைச்சர் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆளுநர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் மோதல்களா மாறாம மக்களுக்கு பலன் தருவதா இருக்கணும்ன்றது எனது கருத்து. நன்றி.